ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கிற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு. அதுக்குள்ளே இப்போ நம்ம வந்தோம்னா சேம் ஸ்டோரேஜ் ப்ரௌசர், அப்படி இல்லைன்னா டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ எதில் வேணாலும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜுமே. இங்கே டேட்டா ஸ்டோரேஜில் டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே யூஸ் பண்ணுற டேபிள் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜில் வராது. ஏன்னா இதுக்கு நம்ம கொரியை பேஸ் பண்ணி இங்கே டேபிள் க்ரியேட் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ NoSQL தான் வரும். நம்ம இது எந்த கேட்டகரியில் கீழே வரும் அப்படின்னா NoSQL தான். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே டேபிள் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் டைப்புக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ என்ன கியூக்கு நேம் கொடுத்த மாதிரி டேபிள், இந்த ப்ளஸ் டேபிள் அப்படிங்கிற இந்த போர்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே டேபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ டேபிள் நேமில் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி டேட்டான்னு வச்சுப்போம். ஸோ நான் டேபிளோட நேம் எம்ப்ளாயி டேட்டா அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது டேபிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய யூஆர்எல்லும் உங்களுக்கு காட்டுது. இந்த யூஆர்எல்லில் தான் அந்த டேபிள் ஸ்டோர் ஆக போகுது. க்ளவுடை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு யூஆர்எல் க்ரியேட் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது பிளாபாக இருக்கலாம், கியூவாக இருக்கலாம், இப்போ நம்ம பார்க்குற டேபிளாக இருக்கலாம், எல்லாமே யூஆர்எல் தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம அந்த டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உனக்கு இதுக்குள்ளே அந்த டேபிளை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வராது. அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்கு போகணும். இப்போ ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி இந்த டேபிள் இங்கே காட்டுதா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் டேட்டா ஸ்டோரேஜில் போயிட்டு டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ளே வந்து அந்த டேபிளுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ரோ காலமில் டேட்டாவை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இங்கே இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ எனக்கு பேஜ் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்ட்டிஷன் கீ, ரோ கீ, டைம் ஸ்டாம்ப்பு, டிஃபால்ட்டாக இந்த 3 காலம் அதில் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ஆட் என்டிட்டி கொடுத்து ஒவ்வொரு காலமாக ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஆட் என்டிட்டி கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு காலம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ ஆட் ப்ராப்பர்ட்டினா ஒவ்வொரு காலம் நேம் இங்கே தான் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு ஆட் ப்ராப்பர்ட்டி, ஒரு எத்தனை காலம் வேணுமோ அத்தனை ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போது பார்ட்டிஷன் கீ, ஸோ எப்போவுமே பார்ட்டிஷன் கீ அண்டு ரோ கீ ரெண்டுமே கொடுக்கணும். ஸோ பார்ட்டிஷன் கீ 1 தான் ஆரம்பிக்கும், ரோ கீயும் 1 தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ரெண்டையும் 1 1 கொடுத்துட்டேன், சீரியல் நம்பர் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே காலமுக்கு நேம் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி டேட்டாங்கிற டேபிள் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போது எம்ப்ளாயி நேம், ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி நேமுக்கு நான் அந்த காலமை க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த காலமோட டேட்டா டைப் என்னவாக இருக்கணும், இங்கே நிறைய டேட்டா டைப் இருக்குது. ஸோ நேம் வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் டைப்பில் தான் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அடுத்தது நேமுக்கு அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா டிசைனேஷன். ஸோ டிசைனேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வரும். அடுத்தது சேலரி.
ஸோ சேலரி வேல்யூ கண்டிப்பாக இன்டீஜரில் தான் இருக்கும். நான் இன்டீஜர் 64 மாற்றிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 7 டிஜிட் சேலரி இருக்குது அப்படின்னா லென்த்தாக டைப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்டீஜர் 64 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது மொபைல் நம்பர். ஸோ அடுத்து ஒரே ஒரு காலம் ஆட் பண்ணிக்கிறேன், அட்ரஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ மொபைல் நம்பர் இன்டீஜர் 64 இன்டீஜர் 32 போதும். ஸோ 64 வச்சுப்போம். ஸோ அட்ரஸ் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ தான். ஸோ ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கான வேல்யூவை டைப் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி நேம், ஸோ டெசிக்னேஷன், ஸோ அடுத்து சேல்ரி ஒரு 1 lakh போடுவோம். அதிகமாக போட்டோன்னா ஸோ சேல்ரி போடுங்க. அடுத்தது மொபைல் நம்பர். ஸோ அடுத்து அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு காலம் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த காலமுக்கு கீழே ஒரு வேல்யூவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஆயிடுச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த டேட்டாவை ஆட் பண்ணோம். ஸோ அடுத்த ரோ ஆட் என்டிட்டி. திரும்ப ஆட் என்டிட்டி போனீங்கன்னா எல்லாமே எம்டியாக இருக்கும். அடுத்த வேல்யூ ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ பார்ட்டிஷன் கீ 2, ரோ கீ 2 கொடுக்குறேன். ஸோ நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது டீட்டெயிலும் நான் ஃபில் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாக ஒரு டேட்டா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ இதில் யூசேஜ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஏன்னா இது மைக்ரோசாஃப்டோட மற்ற டூல் கூட கனெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டா ஃபேக்ட்ரின்னு ஒரு டூல் இருக்குது. டேட்டா ஃபேக்ட்ரி, அடுத்தது டேட்டா பிரிக்ஸு, ஸ்டீம் அனாலிட்டிக்ஸ், ஸ்னாப்ஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் டூல் இருக்குது. அந்த டூல் கூட இது நம்ம இன்புட்டாக இந்த டேபிளை அந்த டூலுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸல் அதே மாதிரி எஸ்கியூஎல் டேட்டா பேஸை அனாலிட்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த டேபிளையும் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் மில்லியன் ட்ரில்லியன் டேட்டாலாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டட். நீங்கள் ஒரு 1,00,000 டேட்டா ஆட் பண்ணுறீங்கன்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோ டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். நீங்கள் எஸ்கியூஎல் அப்படி ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக கொடுக்கணும். இந்த எஸ்கியூஎல்ல நீங்கள் கொடுக்கும்போது இன்சர்ட் இன்டு அப்படின்னு கொடுத்துட்டு
அந்த டேட்டாவை அப்படியே ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம் கொரி டைப் பண்ணும்போது. ஆனால் இதில் கொரி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம செலக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் இங்கே. ஆனால் உங்களுக்கு எந்த கொரி எதுவுமே தேவையில்லை. ஒரு பேசிக்காக நீங்கள் டேட்டா பேஸுக்கான நாலேஜே இல்லாமல் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு எக்ஸலில் டைப் பண்ணுற மாதிரி சிம்பிளாக. ஆனால் இதையும் டேட்டா அனாலிட்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேபிளை க்ரியேட் பண்ணும்போது நம்ம ஏதாவது காலமை வந்து மிஸ்மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வர வேண்டிய காலம் ரெண்டாவதாக வந்துருச்சு, இல்லை டேட்டாவை ஏதாவது நம்ம தப்பாக டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், ஸோ எடிட் காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எடிட் காலம் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது காலமை மாற்றி டைப் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொபைல் நம்பர் எனக்கு சேலரிக்கு முன்னாடி வரணும், நீங்கள் மாற்றி அடுத்த காலமில் போட்டிங்க அப்படின்னா மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே மூவ் அப்பு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மூவ் அப்பு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் அப்படியே எங்கே வேணுமோ அங்கே மூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு சேலரிக்கு முன்னாடி மொபைல் நம்பர் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நீங்கள் காலமாக இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஏதாவது டேட்டாவே எடிட் பண்ணணும், இங்கே கொடுத்த டேட்டா தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 டாட்டை கிளிக் பண்ணி திரும்ப அந்த என்டிட்டி எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே சேலரி கம்மியாக இருக்குன்னா இன்னொரு 0 போடணுமா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேட்டாவே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டெலிட்டும் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு NoSQL டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிராம்லின்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ கிராம்லின் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு NoSQL டேட்டா பேஸ் தான். ஸோ அதுலேயும் நம்ம டேட்டாவை கொரி மூலியமாகவோ இல்லை கிராஃபிக்கல் டேட்டாவோ கொடுப்போம். ஸோ இதுவும் அந்த டைப்பில் தான் வரும். ரொம்ப சிம்பிளாக, அதை விட இதை சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம் NoSQLலே. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாம். ஸோ இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஆட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ மாடிஃபிகேஷன் காலமுக்கு இடையில் பண்ண முடியும். காலமே டெலீட் பண்ணலாம், இல்லை எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இதோட யூசேஜ்.